ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறதுங்க வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இல்லைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வரிசி 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசி, பொடி ஜவ்வரிசி இது மாதிரி வாங்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகர் அகர் கடற்பாசி, இது நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நமக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இதில் நான் ஒரு பாக்கெட் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ கட் பண்ண அகர் அகரை தண்ணி சேர்த்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. சப்ஸா விதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்து இது செத்த நேரத்தில் ஊறிடுங்க. இது ஊறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். தண்ணி சேர்த்து இதையும் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அகர் அகரை இதில் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம ஊற வச்சு சேர்க்குறோம்னா சீக்கிரம் நமக்கு கரைஞ்சிரும். இப்போ கூடவே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அகர் அகர் நல்லா தண்ணியில் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நல்லா அகர் அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். கரண்டி அல்லது ஸ்பூனால் நல்லா இதை வசிச்சு விட்டிங்கன்னா நல்லா வடிகட்டியில் நல்லா ஒன்று போல் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு பிளேட் அல்லது ஒரு ட்ரேயில் நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஜெல்லி கிடைக்கும். இப்போ ஜவ்வரிசி நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஊறின ஜவ்வரிசி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஜவ்வரிசி வேகிறப்ப தான் எப்படி இருக்கணும்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும். ரொம்ப நம்ம வேக வச்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும். இதில் ரொம்ப முக்கியமாக இதுதான் நம்ம பார்த்து செய்யணும். இப்போ ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வேக வச்ச ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பச்சை தண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை தண்ணி சேர்க்கவும் எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி நல்லா தனித்தனியாக நமக்கு சூப்பராகவே ஜெல்லி செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
சூப்பராக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும், கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பால் நான் எடுத்திருக்கேன். இதை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஜில்லுன்னு இதில் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கூடவே ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இனிப்புக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க சப்ஸா சீட்ஸ் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி இதோட சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஜெல்லி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.